இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2 நாட்களாக நாம் தலை குனிந்த இடத்தில் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். முதலாவது பாவங்களை அறிக்கையிட வேண்டும், இரண்டாவது தேவனுடைய ஜனமாக மாற வேண்டும் என்று பார்த்தோம். இன்றைக்கு நம்பிக்கை வைக்க வேண்டும், இயேசுவின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும். சின்ன குழந்தைங்கள பாருங்க, அப்படி தகப்பனார் தூக்கி போட்டு விளையாடும் போது அந்த குழந்தைக்கு பயமே இருக்காது. ஏன்னா தகப்பன் திருப்பி பிடித்து கொள்வாருங்கிற நம்பிக்கை அந்த குழந்தைக்கு இருக்கிற. அதே போல இயேசு கிறிஸ்து மேல ஒரு சிறு குழந்தை தன் தகப்பன் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருப்பது போல நாமும் இயேசுவின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்கும் போது இந்த கஷ்டமான காலங்களில், நிந்தையின் காலங்களில், அவமானத்தின் காலங்களில் கடந்து வருகிற நம்மையும் தேவன் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். இன்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ என் மீது நம்பிக்கை வைத்தாய் அல்லவா? இந்த மக்கள் மத்தியில் எங்கே நீ தலை குனிந்து நின்றாயோ, எங்கே எந்த இடத்தில் அவமானப்பட்டு நின்றாயோ, அதே இடத்தில் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், நான் உன்னை மகிமைப்படுத்துவேன், நான் உன்னை கனமுள்ள பாத்திரமாக மாற்றுவேன், நான் உனக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவேன், உன்னை மகிழ்ச்சியால் நிரப்புவேன், உன் பாகத்தில் திருப்பி உன்னை நிகழ்ச்சிவேன் கொண்டு நிறுத்துவேன், உன்னை மகிழ்ச்சியால் நிரப்புவேன் சொல்லி உங்களை பார்த்து தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஏன்னா நீங்க அவர் மேல நம்பிக்கை வைத்திருக்கீங்க. அந்த நம்பிக்கை அவர் பார்த்துட்டே இருக்கிறார். என் பிள்ளை என்னை முழுமையா நம்பி இருக்கிறான், நான் உயர்த்துவேன் அப்படின்னு சொல்றாரு. இன்றைக்கு நம்ம பாவங்களை அறிக்கையிட்டு விட்டோம், தேவனுடைய ஜனமாக மாறிட்டோம். மாறினாலும் சில நேரம் என்ன செய்யறோம், சூழ்நிலைகளை பார்க்குறோம். பாருங்க, பேதுரு என்ன செய்யறான் அப்படின்னா, கடல்ல படகுல இருந்து இயேசு நடந்து வர்றதை பார்க்குறான். அப்படி கடல்ல நடந்து வர்றதை பார்க்குறான். அவன் படகுல இருந்து அவருக்கும் நடக்கணும்னு ஆசை வருது. நானும் நடந்து வரேன்னு சொல்லி நடந்து போறான். இயேசுவை பார்த்து போகும்போது அவர் முங்கவே இல்லை. ஆனால் சுற்றில இருக்கிற கடவுளை பார்க்குறாரு. ஏப்பா இவ்வளோ பெரிய கடல்ல நான் முங்காம இருக்கிறேன். உடனே முங்கிருந்தார். உடனே இயேசுவேன்னு கத்துறாரு. தேவன் கை தூக்கி அவரை எடுக்கிறார். அப்போ நம்மளும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் என்னும் கடல் நம்மளை சூழ்ந்து இருக்கு. பிரச்சனைகள், போராட்டங்கள், கலக்கங்கள், அவமானங்கள், நிந்தனைகள், வேதனைகள், போராட்டங்கள், பலவீனங்கள் எல்லாம் நம்மளை தாக்கி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு உண்டான ஒரே காரியம், இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும். அவர் மேலே நம்பிக்கை வைக்கும்போது சுற்றில் இருக்கிற பிரச்சனைகளை நம்ம பார்க்கவே கூடாது. பார்த்தா நம்ம என்ன செய்வோம், அந்த பிரச்சனையில மூங்கி நம்மளுடைய நம்பிக்கை இழந்து விடுவோம். எப்பவுமே ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இயேசுவை நான் மட்டும்தான் நம்பி இருக்கிறேன், ஏன்னா இந்த இடத்துல நீங்க மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படி நம்ம நம்பிக்கை வைக்கணும். எத்தனை நாள் நம்ம என்ன செய்யறோம், அரசியல்வாதி வீட்டு முன்னாடி போய் காவல் கிடக்கிறோம் ஒரு வேலைக்காக. எத்தனை நாள் நம்ம என்ன செய்யறோம், ஒரு இடத்துக்கு நம்ம இன்டர்வியூக்கு போறக்காண்டி பஸ் ஸ்டாண்ட்ல காவல் இருக்கும். அங்கே இன்டர்வியூக்கு இடத்துல அவர் வரல, நீங்க நாளைக்கு வாங்கன்னு சொன்னா என்ன செய்யணும், நம்ம ஏமாந்து வரோம். ஆனால் இதிலெல்லாம் உங்களுக்கு ஏமாற்றம் வந்திருக்கும், நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் இயேசுவை நம்பி போங்க, ஒரு நாள் கூட உங்களுக்கு ஏமாற்றம் வராது. நீங்கள் இயேசுடைய பாதத்தில் காத்திருங்க. நீங்கள் எந்த அரசியல்வாதி வீட்லேயும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், காத்திருக்க வேண்டாம். வேலை உங்கள் வீட்டை தேடி வரும். நான் சொல்கிறேன், இயேசு பெரியவர், இயேசு வல்லவர், இயேசு அற்புதங்களை செய்ய வல்லவர். என்னுடைய வாழ்க்கையில் நான் ருசிச்சிருக்கேன். நீங்களும் இயேசுவை நம்பி நீங்கள் அதிகாலை எழும்பி அவருடைய பாதத்தில் நீங்கள் காத்திருக்கும் போது என்ன ஆசீர்வாதத்துக்கு காத்திருக்கீங்க? குழந்தை பாக்கியத்துக்கா, வேலைக்காகவா, தொழிலின் வளர்ச்சிக்காகவா, என்னென்ன ஆசீர்வாதங்களுக்கு? எனக்கு வீடு வேணும் இசப்பா கட்டித்தாங்க, எனக்கு இந்த நிலத்தை வாங்கித்தாங்க, எங்கள் கிணத்துல தண்ணி வேணும், வயலில் விளைச்சல் வேணும், எனக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிறீங்களா? இயேசுவின் பாதத்தில் நீங்கள் காத்திருந்து அவர் மேலே முழு நம்பிக்கை இருந்து பாருங்க. நீங்கள் யாரையும் தேடி போக வேண்டாம், யாருக்கிட்டையும் எதையும் கொடுத்து நம்ம ஏமாந்து போக வேண்டாம். எல்லாம் உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கு என்ன செய்யும், கடந்து வரும். எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க, இவன் யாரையும் பார்க்கல, இது எப்படி வந்தது? நம்மகிட்ட இருக்கிற இயேசு இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் உங்களோடு இருக்கிற இயேசு பெரியவர். அவர் மீது நம்ம நம்பிக்கை வைக்கும் போது நமக்கு தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் தேவன் செய்வார், தகர்த்து போட்ட அந்த ஆசீர்வாதம் உங்களை நோக்கி என்ன செய்யும், கடந்து வரும். இங்கே பாருங்க, ஆபிரகாம் 25 வருடங்கள் குழந்தைக்காக காத்திருந்தார். காத்திருந்து தேவனுடைய சமூகத்திலேயே காத்திருக்கிறாரு. காத்திருந்த அவருக்கு வெட்கம் இல்லை, ஈசாக்க கொடுத்தாரு. அந்த சந்ததியை கடற்கரை மணலத்தனையாய் பெருக பண்ணேன்னு சொன்னார். அதே போல பெருக பண்ணார். அந்த தேவன், அந்த ஆபிரகாமின் தேவன்
ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் இன்றைக்கு நம்முடைய தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய தேவனாக, என்னுடைய தேவனாக இன்றும் அவர் ஜீவிக்கிறார். இன்று அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, நீ என் மேல நம்பிக்கை வை, நானும் இந்த தேசத்துல உன்னை எப்படி ஆபிரகாம தகப்பனா அந்த ஜனத்துக்கு தகப்பனா மாத்தினேனோ அதே போல உன்னையும் நான் மாத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. யோசேப்பை பாருங்க, அங்கிருந்து போனா ஒரு கைதியாக கொண்டு போகப்பட்டான், அங்க ஒரு பெரிய அதிபதியாக உயர்த்தப்பட்டார். உயர்த்தப்பட்ட பிறகு அங்க என்ன செய்யுது, ஆட்கள் எல்லாம் மாறுது. ஆனா திருப்பியும் கானான் தேசத்துக்கு தேவன் கூட்டிட்டு வருவார் விசுவாசத்தோடு. என் எலும்புகளை நீங்க அங்கதான் கொண்டு அடக்கம் பண்ணணும்னு சொல்லியிருந்தார். 430 வருஷங்கள் கழித்து அவர் வைத்த நம்பிக்கை வீண் போகல. மீண்டும் அவங்க என்ன செய்றாங்க, இஸ்ரவேல் மக்கள் கானானுக்கு வரும்போது அதை கொண்டு வந்து அங்கே அடக்கம் பண்ணுறாங்க. அப்போது நம்முடைய நம்பிக்கை இயேசு மீது வைக்கும்போது எத்தனை வருடங்கள் ஆனாலும் அந்த வருடங்கள் உங்களுக்கு கணக்கு, நீங்கள் எவ்வளோ தூரம் நம்பிக்கை வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவன் என்ன செய்வார், விரைவில் முடித்து தருவார். யோபு பக்தனின் நம்பிக்கையை பாருங்க, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன், மனைவி தூஷிச்சாலுன்னு அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு, ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறார். அவருக்கு பாருங்க பின்னாடி யோபு எல்லாவற்றையும் ரெண்டு தனியாக மீட்டு கொள்றாரு. அப்போ கஷ்டத்தின் நேரத்தில், பாடுகள் நேரத்தில் முழு நம்பிக்கை வைக்கிறது கஷ்டம்தான், சொல்றது ஈஸி. ஆனாலும் நீங்கள் இயேசுவை மட்டும் நோக்கி பார்க்கும்போது அந்த நம்பிக்கை உங்களுக்கு என்ன செய்யும், கடந்து வரும். அதுக்கு பிறகு பாருங்க, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பாருங்க, ஃபுல் நம்பிக்கையை இயேசு மேலே வைக்கிறாங்க. இதில் தூக்கி போட்டு நாங்கள் மடிந்து போனாலும் பரவாயில்ல, அவர் விடுவித்தாலும் சரி விடுவிக்காமல் போனாலும் சரி, எங்கள் நம்பிக்கை இயேசு கிறிஸ்து ஒருவர் மேலே, அவர் மட்டும்தான் ஜீவனுள்ளது, வேற யாரையும் சேவிக்க மாட்டோம்னு சொல்லி நம்பி போகிறாங்க. தூக்கி போட்டவங்கெல்லாம் செத்து போயிருந்தாங்க. அந்த பெரிய சூளைக்குள்ள தூக்கி போட்ட அத்தனை பேர் என்ன செய்திருந்தாங்க, இறந்து போயிருந்தாங்க. இவங்க மத்தியில் தேவதூதன் தேவனே உலாவரா இருப்பாரு. அவங்கக்கிட்ட அந்த தீயின் வாட கூட இல்லை. தேவன் எவ்வளவு மகிமையா அந்த அக்னியிலிருந்து மீண்டும் அவங்களை மீட்டு ஜீவனோடு அத்தனை மக்கள் மத்தியில் அந்த ராஜா முன்பாக என்ன செய்றாரு, அவங்களை கனப்படுத்துறாரு. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைக்கும் போது தேவன் உங்களுக்கும் அற்புதங்களை செய்ய வல்லவராரு. தானியேலுடைய வாழ்க்கையை பாருங்க, சிங்க கபில தூக்கி போட்டுருந்தாங்க. ராஜா கேட்குறாரு, அதிகாலையிலே தேடி கேட்குறாரு, தானியேலே நீ சேவித்த ஜீவனுள்ள தேவனை தப்பிவிக்க வல்லவராய் இருந்தாரான்னு கேட்குறாரு. உள்ள இருந்து தாவீது சொல்றாரு, ஆம், என்னை தப்பிவிக்க வல்லவராய் இருந்தார். அப்போ தேவனை நோக்கி 3 வேளை ஜெபம் பண்ணதான் அவர் தப்பு பண்ணாரு, வேற எந்த தப்பும் பண்ணல. அப்போ முழு நம்பிக்கை வச்சு தேவனையே நோக்கி பார்த்து கொண்டிருந்த தானியேலை விடுவிச்சார். சிங்கத்தின் வாயை கெட்டி போட்டார். அதெல்லாம் அப்படி பக்கத்துல படுத்து இருந்துச்சு. ஆனா சத்துருக்களை போடும்போது அதே சிங்கங்கள் சாப்பிட்டு விட்டது. அப்போ அத்தகைய ஜீவனுள்ள தேவன் நம்ம கூட இருக்கிறார். அன்றைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு அற்புதம் செய்த தேவன், தானியேலின் தேவன், யோபுவின் தேவன், ஆபிரகாமின் தேவன், யோசேப்பின் தேவன் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில என்ன செய்றாரு, அற்புதங்களை அதிசயங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆனா இவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில பல சோதனைகள் யோசேப்புக்கு பாருங்க, ஒரு அழகுங்கிற ஒரு இச்சையின் மூலமாக அந்த எஜமானின் மனைவி வர அவ அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடுறான். தானியேலுக்கு ராஜ அரண்மனையில் கொடுக்கக்கூடிய எல்லா மதுபானங்கள் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. ஆனால் அதை விட்டு விலகி போகிறோம். அப்போ நம்மளும் இந்த பாவமான உலகத்தில் இருக்கும்போது நமக்கு நிறைய பாவங்கள் நம்மளை சுற்றி இருக்குது. அவளை விட்டு விலகி போகும்போது தேவன் நம்மை மகிமைப்படுத்துவார், கனப்படுத்துவார். அப்போ தான் முழுமையான நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவில் நம்ம வைக்க முடியும், முழுமையான ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நாளு தகப்பனை உம்மை நம்பி உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. எங்கள் தேவன் என்று ஜீவிக்கிறார் என்று உம்மை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகளின் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், வேதனைகள், போராட்டங்கள் முற்றிலுமாக இப்பொழுதே நீங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படி போராட்டங்கள் எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் நீங்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற சத்துருவின் கிரியைகளை இயேசுவின் வல்ல நாமத்தில் நாங்கள் பிடிங்கி எறிகிறோம் தகப்பனே. என் இயேசுவின் இரத்தம் பிள்ளைகளை முற்றிலுமாக பாதுகாக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் எல்லா தீவினைகளிலிருந்து விலகி இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். எல்லா துதி, கனம், மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.